வணக்கம் எஸ் வெர்டிகல்ஸ் நேயர்களுக்கு எங்கள் வணக்கம். பாக்கியம் சிஎஸ்கே ஸ்பெஷல் சாட் ஷோ 2 எபிசோடா நல்ல ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. வெரி குட் ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு வந்திருக்கு. இன்ஃபேக்ட் மோகன் சாருக்கு வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணியே கேட்டிருக்காங்க சில விஷயத்தெல்லாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இப்போதான் நம்ம முக்கியமான எபிசோட்ஸ்குள்ள போக போகிறோம். தட் இஸ் சிஎஸ்கே விளையாட போகிற மேட்சுகளை பற்றிய கணிப்பு. இது வந்து நாளைக்கு நடக்க போற சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் குவஹாத்தியில் நடக்க போற மேட்சுக்கு உண்டான ப்ரெடிக்ஷன் ஷோ. ஓகேவா? ஷோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எஸ் வெர்டிகல்ஸ் has touched 100 subscribers successfully. சூப்பர் சார், ஆல் தி பெஸ்ட். எல்லாமே நம்மளோட எஃபோர்ட். இட்ஸ் a team effort we are getting. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். போன 2 எபிசோட்ல சார் நம்ம பொதுவா சில விஷயங்கள் பேசியிருந்தோம். பொதுவான விஷயங்கள் பேசியிருந்தாலுமே நடந்திருக்கிற விஷயங்களை பார்த்தால் அந்த கணிப்புகள், நீங்க சொன்ன கணிப்புகள் கிட்டத்தட்ட அப்படியே ஒரு 99% வந்து மெர்ஜாரா மாதிரியே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு ஏமாற்றமா என்னன்னு தெரியல, நாளைக்கு மேட்ச்ல எங்க தலைவர் எம்எஸ்டி தட் இஸ் எம்எஸ் தோனி சார் ஆட போறதுலன்னு வந்திருக்கு. இதுவும் கிட்டத்தட்ட நீங்க கொடுத்த அந்த ஃபிட்னஸ் பார்த்துக்கணும் அப்படின்னு கொண்ட விஷயத்துக்கு சம்பந்தப்பட்டு வருது சார். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? இது ஜென்ரலா முதல் விஷயமே ஃபிட்னஸ் வந்து அக்ராஸ் ஐபிஎல் எல்லா டீமுக்குமே. அதில் நான் குறிப்பாக சொல்றது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ். அதுதான் மெயினாக சொன்னது. அதுலேயும் நான் எஸ்பெஷலி அதில் மென்ஷன் பண்ணதும் எம்எஸ்டியை பற்றி தான் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நானே என்னோட நேமே எம்எஸ்டி. அப்போ நான் கட்டாயம் எம்எஸ்டியோட ஃபேனாக தான் இருக்க போகிறேன். இங்கே ஃபேன் வேறு, ப்ரெடிக்ஷன் வேறு. அதுதான் நம்ம பார்க்கணும். சரி, ஒரு இடத்துல இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸும் நடக்குது. எக்ஸாம்பிள், வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கணும், நான் வெஸ்ட் இண்டீஸ் தான் சொல்ல முடியும். நான் அது வந்து என்னோட விஷ் வந்து இந்தியா ஜெயிக்கிறது தான் இருக்கலாம். ஆனால் ப்ரெடிக்ஷன்றது ப்ரெடிக்ஷன் வயசில் தான் போகணும். இதை தான் நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவரோட ஃபிட்னஸை பார்த்துக்கணும். ஸோ இது வந்து ஒரு விதத்தில் பாசிட்டிவான விஷயம்னா, ஸ்டார்டிங்லேயே இருந்துட்டு எண்ட் ஆஃப் த செஷன் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நெக்ஸ்ட் பிளே ஆஃப் போகிறதுக்கு அவரோட கைடன்ஸும் ப்ளஸ் அவரோட ப்ரெசன்ஸும் இருக்கிறதுக்கு நல்லது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இருந்துட்டு லாஸ்ட் 3-4 மேட்சஸ்ல இல்லைன்னா கஷ்டமாக போயிருக்கும். அதனால வந்து இதை வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறது அவருக்கும் ரெக்கவர் பண்ணுறதுக்கு டைமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான வந்து சாம்சங் இருக்கும்போது நம்ம கீப்பிங் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதால அது வந்து நல்ல. ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து T20 வேர்ல்ட் கப்லேயே நல்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவருக்கு ஒரு நெக்ஸ்ட் போகிறதுக்கு அது ஈஸியாக இருக்குங்க சார். இதெல்லாம் வந்து கணிப்பு முறையில பார்க்கும்போது அது மனசை ஏத்துக்குது சார். ஆனா ஒரு பிரான்ச்சைசி ரசிகர்கள் ஐபிஎல் இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் என்ன அவர் மேலன்னு சொன்னாலும் அந்த கிரேஸ் இன்னும் குறைய போறது இல்லை. ஏன்னா அவர் வந்து கேப்டனா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும், அந்த ஒரு அட்வைஸா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு இது வரைக்கும் சிஎஸ்கேவுக்கு. அந்த விதத்துல கொஞ்சம் நிறைய ரசிகர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஏமாற்றமா தான் இருக்க போகுது. பட் அட் த சேம் டைம் டீம் இனிமே நல்லா சிஎஸ்கே உடைய ஃபிளாக் வந்து இன்னும் ஹையா பறக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், நான் மாற்றங்கள் கூட சொல்ல விரும்பல, இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும் பொழுது அதை அடாப்ட் பண்ணிக்கிறது எனக்கு தெரிஞ்சு நல்ல விஷயம் தான். இப்போ இன்னொரு விஷயம் சார், இதுல என்னன்னா நம்ம இன்னொன்று அதர் சைட் பார்க்கணும், அவரோட ஹெல்த்தையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போதான் ஒரு 40+ இருக்காரு. லாங் டேர்ம்ல போகும்போது அவருக்கு லெக்ஸுக்கு பெர்மனண்டா எதுவும் ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு இட்ஸ் எ குட் மூவ். பட்டா பாக்கியம்ங்கிற ஷோவே கணிப்பு தான், ப்ரெடிக்ஷன். நாளைக்கு என்ன நடக்க போகுது, சிஎஸ்கே உடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த ஷோ. அந்த ஆங்கிள் இந்த மேட்சோட ரிசல்ட் உங்க கணிப்பு படி எப்படி இருக்கும், எஸ்பெஷலி இந்த பேராமீட்டர்ஸ்லாம் வச்சு. ஃபர்ஸ்ட் மேட்சை நம்ம ஹோம் கிரவுண்ட்ல ஆடல. ஓகே. சோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஓகே. சோ டாஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது, கிரவுண்ட் ரிப்போர்ட் எப்படி இருக்கும் போதுன்னு தெரியாது, எத்தனை பேர் செலக்ட் ஆக போறாங்கன்னு தெரியாது. ஓகே. அந்த ஆங்கிள் உங்களுடைய கணிப்பு என்னவா வந்திருக்கு சார்? சார் லாஸ்ட் வெர்ஷன் நடந்தது பார்த்தீங்களா, அதாவது ஐபிஎல் 18th வெர்ஷன் நடந்திருக்கு. இது நம்ம வந்து 19ல இருக்கோம். நம்ம வந்து 18ல வந்து அந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை. ஏன்னா பிளே ஆஃபே நம்ம போல அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது. பட் இப்போ உங்களோட கொஸ்டின் என்ன, ஃபர்ஸ்ட் மேட்சே நம்ம அவையில் ஆட போகிறோம், வி ஹேவ் ஆல் திஸ் திங்னு ஒரே ஒரு வேர்ட் சொல்லணும், அதான் உங்களுக்கு ஆன்சராக வச்சுங்க, லயன் இஸ் ஆல்வேஸ் ஏ லயன். புரிஞ்சுப்பீங்க எல்லாமே. நல்ல வார்த்தை தான். இன்ஃபேக்ட் எங்க குருநாதர் வைஜி சார் வந்து ரீசெண்டா ஒரு படத்துல கூட சொன்னாரு, சிஎஸ்கேவுக்கான வெற்றி வாய்ப்புகள் எவ்வளவு % இருக்கு, கண்டிப்பா வின் பண்ணும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை எவ்வளவு தூரம் உண்மையாக போகுது? சார் 70% வந்து கம்பல்சரி அவங்க தான் சார். ஒரே விஷயம் என்னன்னா,
மேட்சுக்கு முன்னாடி வேற யாருக்காவது ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடாது. தோனி சாரோட உடல்நிலையை தவிர வேற யாருக்கும் திருப்பி எதுவும் ஆகக்கூடாதுங்கிறீங்க. எஸ், ஹெல்த் இஷ்யூஸ் இன்னி மேட்ச் வந்து நல்லா இருக்கும். எஸ், அக்ராஸ் ஐபிஎல் நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அக்ராஸ் ஐபிஎலுக்கே இந்த மாதிரி இன்ஜுரி ப்ராப்ளம் இருக்கு, ஹெல்த் இஷ்யூஸோ இன்ஜுரி சீரியஸ்கே, அதில் குறிப்பாக சிஎஸ்கேக்கு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கு. ஸோ அதனால தான் அவங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொன்னதும் இன்னைக்கு நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னதும் தே நீட் டு டேக் கேர் ஆஃப் தர் ஹெல்த். அதுதான் மெயின் விஷயம். பிளஸ் டிசிப்ளின் இஸ் மஸ்ட். நீங்க கேட்ட மாதிரி வின்னிங் பர்சன்டேஜ் 60 to 70% நம்மள்ட்ட தான் இருக்கு. எஸ், 70% மேல இருக்குன்னா அது கண்டிப்பா நம்மளுக்கு தான் ஃபேவர் பண்ணி ஆகணும். அண்ட் நம்மளும் ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இருப்போம். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே அது ஹோம் கிரவுண்ட்ல நடக்குதோ வெளியில் நடக்குதோ நம்ம தான் அடிச்சு தூக்குறோம் ஃபர்ஸ்ட் மேட்சை. கரெக்டா? சரி சார், ஒருவேளை இப்ப ஒரு பேராசன் கூட இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல யார் அதிகமா ஷைன் ஆக போறாங்க? சார், இப்போ பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கப் ஃபைனல்ல ரீசெண்டா முடிஞ்சிருக்கிற 11 மெம்பர்ஸ் பிளேயிங் 11ல இருந்த இந்தியன் மெம்பர்ஸ் எல்லாமே அக்ராஸ் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ்ல இருக்காங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவா இருக்கலாம், எஸ்ஆர்ஹெச் இருக்கு, மும்பை இந்தியன்ஸ்ல இருக்காங்க, கேகேஆர்ல இருக்காங்க, டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருக்காங்க, பிளஸ் பஞ்சாப்ல. இந்த 11 மெம்பர்ஸும் இந்த 6 பிரான்ச்சைஸ்ல இருக்கும்போது இவங்க தே ஆர் கோயிங் டு பிளே எ வைட்டல் ரோல். இங்க வந்து 2 பேரும் முக்கியமா இருக்காங்க. ஒன்னு வந்து சிவம் துபேவும் இருக்காரு, சஞ்சு சாம்சன் இருக்காங்க. இவங்க தே ஆர் கோயிங் டு பிளே எ கீ ரோல். இந்த மேட்ச்னே எடுத்துக்காம பொதுவாகவே நம்ம ஃபர்ஸ்ட் 5 மேட்சஸாக இருக்கலாம் இல்லை 10 மேட்சஸ் இருக்காங்க, அவங்களோட எஃபோர்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க போகுது சார். ப்ளஸ் வந்து போலிங் வந்து கொஞ்சம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது போலிங்கை கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் சார். ஓகே, ஒருவேளை நீங்க சொன்ன அந்த 70% 100% ஆறதுக்கு இப்ப எனக்கே ஒரு விருப்பம் இருக்கு. ஓகே, இல்ல பாக்குற ஏதோ ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு விருப்பம் இருக்கு சார், எப்படியாவது இந்த மேட்ச் நான் சிஎஸ்கே ஜெயிச்சாகணும் சார். ஓகே, இந்த மாதிரி வேண்டிக்கிறவங்களோ இல்ல நினைக்கிறவங்களோ உண்டு. ஏன் இது அவங்களுக்கும் ஆப்போசிட் டீமுக்கும் நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் என் டீமை மட்டும் தான் பார்க்க முடியும், சிஎஸ்கே ஜெயிக்கணும் தான் நான் பார்க்க முடியும். ஸோ அப்படி நீங்க சொன்ன இந்த 70% தாண்டி அட்லீஸ்ட் நான் ஒரு 99% போய் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஆடியன்ஸ், இதெல்லாம் நம்பிக்கை இருக்கிற ஒரு ஆடியன்ஸ், நல்லா கேட்டுக்கோங்க, இது மேலெல்லாம் நம்பிக்கை இருக்கிற ஆடியன்ஸ், ஒருவேளை பிரேயர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குன்னா என்னவாக இருந்தால் நல்லா இருக்கும் சார்? அன்னைக்கு வந்து நம்ம மேட்ச் நடக்கிறது வந்து மண்டே. ஸோ சந்திர பகவானை ப்ரே பண்றது நல்லது. சந்திர பகவான் சரிங்களா? ஏன்னா சந்திரன்றது ஃபாஸ்ட் மூவிங் பிளானட் சரிங்களா? மண்டே வந்து சக்ஸஸ் கொடுக்கணுன்றதுக்காக ப்ரே பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டைமிங்கே பார்த்தீங்கன்னா 7 o'clock மேலே தான் மேட்ச் ஆரம்பிக்க போகுது. 8 to 9 வந்து பீக்ல இருக்கும். யார் இன்கேஸ் நம்ம டாஸ் வின் பண்ணி நம்ம பேட்டிங் எடுத்தாலும் அவங்க வின் பண்ணாலும் அந்த 8 to 9 வந்து சந்திர வரையில தான் மேட்ச் நடக்கும். அப்போ வந்து இது வந்து ஜென்ரல் தான். இது வந்து நம்ம ப்ரெடிக்ஷனாக கொடுக்கும்போது சார் கேட்ட கேள்விக்கான ஆன்சர். நம்ம வந்து சிஎஸ்கே ஃபேன்றதால நம்ம சிஎஸ்கேவோட மேட்சஸ் மட்டும் தான் பார்க்கணும். அதில் வந்து உங்களோட பிரேயர்ஸ், குரூப் பிரேயர்ஸ் என்னவா இருக்கணும், சிஎஸ்கே ஜெயிக்கணும்ன்றது ஒரே திங்ஸ் வச்சுக்கோங்க. மெயின் வந்து யாருக்கும் இன்ஜரி கன்சர்ன் இல்லாமல் பார்த்துக்காங்க. அதுதான் நான் திருப்பி சொல்ற விஷயம் என்னன்னா, சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கும் சொல்றது இன்ஜரி ஒன்றுமே இருக்காது. மேட்ச்சுக்கு ஒரு 10 minutes முன்னாடி யாராவது ஜஸ்ட் காலை தடுக்கி அதில் வந்து ப்ராப்ளம் ஆகி இன்ஜுரியாக போகலாம். இல்லை மேட்ச் போட்டு 2 ஓவர் போட்டுருவோம், 3வது வரும்போது இது மாதிரி இன்ஜுரி கன்சர்ன்ஸ் ரொம்ப ரொம்ப இருக்கு. அதுதான் இன்னைக்கு ரிசல்ட்டாகவும் வந்திருக்கிறது. காரணம் தோனி வந்து 3 மேட்ச் ஆடலை, 4 மேட்ச் ஆடலை. இதனால தான் ஜஸ்ட் உங்களோட பிரேயர்ஸ் என்ன வச்சுன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணணுன்றது பிரேயர் வச்சுக்கோங்க. இது உங்களோட விருப்பம், எப்படியானாலும் பிரேயர் பண்ணலாம். சூப்பர் சார். இதுக்கு பேர் தான் கருத்து கணிப்பு. கருத்து வருது, கணிப்பு வருது. சரி. ஸோ வித் தட் நோட் we are closing this episode. நாளைக்கு மேட்சை உங்களை மாதிரியே எல்லார் மாதிரியும் ஆர்வமா நைல் பேட்டிங் மேட்சா ஆகக்கூடாது. அட் த சேம் டைம் நைல் பேட்டிங் மேட்சா போகும்போது அதுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. அப்படி நாங்களும் உட்காந்து அந்த மேட்சை பார்க்க போறோம். நீங்களும் உட்காந்து பாருங்க, உங்க கமெண்ட்ஸை கொடுங்க, சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.